பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க 2 பிள்ளைங்களோட. அதில அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த பையன் பேசுறதையே ஸ்டாப் பண்ணிட்டான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருந்துட்டு வராங்க. அப்ப அவனுக்கு உடம்பு சரியில்லாமயும் போயிருது. ரொம்ப முடியாமயும் இருக்கான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசவும் செய்றான். "நீங்க 2 பேரும் இறந்து போயிருவீங்க" அப்படின்னு. அத நினைச்சு அவங்க அம்மாவும், அவங்க அக்காவும் ரொம்பவே பயந்தும் போயிடுறாங்க. சரி ஓகே, சர்ச்சிலேருந்து ஃபாதர் யார வர வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபாதர் யாரும் வரவும் வைக்கிறாங்க. அவர் வந்த பின்னாடி தான் சொல்றாரு, "இந்த குழந்தைக்கு வந்து சாதாரண பேயெல்லாம் பிடிக்கல. ஒரு சாத்தானே அவன் உடம்புல இருக்கு" அப்படின்னு சொல்லி. அங்க வந்த பின்னாடி தான் தெரியுது, அந்த குழந்தைக்காக அந்த சாத்தான் வரல. அங்க இருக்க பாதிரியாருக்காக தான் அந்த சாத்தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மூலியமா அந்த சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு, அங்க இருக்க எல்லாரையுமே கொடூரமா கொலை பண்றதுக்காக தான் அந்த சாத்தானே வந்திருக்கும். அந்த ஃபாதிரியார் அந்த சாத்தான ஓட்ட ட்ரை பண்றாரு. ஆனா, அந்த சாத்தான் வந்து அவர் உடம்புல வரவும் செஞ்சுருச்சு. அந்த குழந்தைய கொடுமையும் படுத்துது. அந்த ஊரையே நாசமாக்குது.